12 ml வந்து உங்களுக்கு 84 rupees தான் போட்டிருந்தது. விட்டமின் சி பிரைட் க்ளோ செரம் நேச்சர்ஸோட. மோஸ்ட்லி 2 டைப்ஸ் ஆஃப் இதுதான் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸா இருக்கு. செரம் போட்டீங்க அப்படின்னா வெளியில வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. Hi, hello, welcome to Earth Essence channel. This is Meena Ramaswamy. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விட்டமின் சில வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம கிரீம் இதுல பார்த்தோம். இந்த தடவை வந்து நம்ம வந்து விட்டமின் சி செரம்ல வந்து மோஸ்ட்லி 2 டைப்ஸ் ஆஃப் இதுதான் ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸா இருக்கு. அதே லெமனும் நியாசினமைட் சினமைட் இது 2 தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸா இருக்கு. இதோட பேக்கேஜ் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இது அமேசான்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணி 12 ml வந்து உங்களுக்கு 84 rupees தான் போட்டிருந்தது. கொஞ்சம் கம்மி தான், காஸ்ட் கம்மி தான், எஃபெக்டிவ் தான். பார்க்கலாம் அது ஆனா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் இந்த பேக்கேஜிங்கோட சைஸ். அமேசான்ல இருந்து போன தடவை ஜஸ்ட் ஒரு பேப்பர் கவர்ல வந்தது. இந்த தடவை வந்து நல்ல ஒரு அட்டைப்பட்டியில வந்திருக்கு. பிகாஸ் உள்ளுக்கு கிளாஸ் பாட்டில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணிட்டு உள்ள இருந்து இது வந்து நம்மளோட இன்வாய்ஸ் ஸ்லிப் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து விட்டமின் சி பிரைட் க்ளோ செரம் நேச்சர்ஸோட. ஓகே, இவங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரைட் க்ளோ கொடுக்குங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நியாசினமைட் லெமன் தான் இருக்கு. ஸ்பாட்ல அங்கங்க இருக்கிற பிளாக் ஸ்பாட்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு பிரைட்டர் லுக் ஆஃப் ஸ்கின் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள பேக்கேஜிங் இப்படிதான் இருக்கும். இது ஒரு ஆயில் பேஸ்ட் செரம் கிடையாதுங்க, வாட்டர் பேஸ்ட் செரம் தான் நான் பார்த்த வரைக்கும். அதுல இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் நான் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு வாட்டர் பேஸ்ட் செரம் தான். இப்ப வாங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் அவுட்டர் பேக்கேஜிங் அஸ் வெல் அஸ் இதுதான் உள்ளுக்குள்ள வர இன்னர் பேக்கேஜிங். இது 2 தான். ஸோ அவுட்டர் பேக்கேஜிங்ல வந்து உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃப்ரண்ட் இதுல வந்து இது வந்து நேச்சர் எசன்ஸ். இதோட எம்ஆர்பி ரேட் பாத்தீங்க அப்படின்னா 99 rupees தான் போட்டிருக்காங்க. இது ஒரு லெமன். யூஸ்வலா வந்து உங்களுக்கு விட்டமின் சிங்கிறது லெமன், சாத்துக்குடி அப்படி நிறைய இருக்கும். ஸோ இதோட மெயின் திங் வந்து லெமன். இது வந்து நல்லா க்ளோ பண்ணுங்கிறது இது அவங்க அஷ்யூர் பண்ணிருக்காங்க. இதுல விட்டமின் சி இருக்கு பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்கு. அதுல நியாசினமைட், யூசு லெமனன்டஸ் இந்த 2 இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ஸ்பாட்லெஸ் பிரைட்டர் ஸ்கின்னுக்காக 50x விட்டமின் சி. ஸோ 50x பவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த செரம்ல வந்து ஜாப்பனீஸோடது போல இருக்கு. இது வந்து நியாசினமைட், ஹைலரானிக் ஆசிட், கிளிசரின் எல்லாமே இருக்கு. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் வந்து ஹரித்வார் தான், சேம் இந்தியன் கம்பெனி தான். ஸோ இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 99 அப்படிதான் போட்டிருக்கு. 24/9ல தான் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. 24 months, அதாவது 2 years வரைக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், பிரைட்டரா இருக்கும். ரெகுலர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நம்ம ஃபேஸ்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகுமா. 3 daysல யூ வில் கெட் ரேடியன்ட் அண்ட் பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 daysல வந்து இதுல 81% உமன் வந்து அந்த ஷோர் லைட்னிங் ஸ்பாட்ஸ், ஃபேஸ்ல இருக்கிற அந்த லைட்டன் ஸ்பாட்ஸ் வந்து லைட்டன் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 56% வந்து நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கான். சைஸ் ஆஃப் த ஸ்பாட்ஸ் வந்து 69%க்கு ரெடியூஸ் ஆயிருக்கான். ஸோ இதுதான் இதோட மெயின் திங். இதுல ஒரு கீ இன்கிரீடியன்ஸ், ஃபுல் இன்கிரீடியன்ஸ் போடலங்க, கீ இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ கீ இன்கிரீடியன்ஸ்ல மெயினா பார்த்தா நியாசினமைட் இருக்கு, ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு. இந்த ஆஸ்கார்பிக் ஆசிட் தான் விட்டமின் சி. சிட்ரஸ் இருக்கு. சிட்ரஸ் வந்து உங்களுக்கு பிஹெச் அட்ஜஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் நிறைய லெமன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சோடியம் ஹைலரோனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஜெல் டெக்ஸ்டர் வர்றதுக்காக சோடியம் ஹைலரோனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சிரம் வந்து ஒரு 2-3 drops எடுத்து ஆல் ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெக், ஃபேஸ் நெக் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தா எல்லா பக்கமும்
அப்ளை பண்ணி விடணும். அந்த சிரம் வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் விட்டுட்டு ஃபைனலா ஒரு மாய்ஸ்சரைசரோ கிரீம் போட்டோ இது பண்ணிக்கலாம். அது இது போடல, பட் எப்போதுமே செரம் போட்டீங்க அப்படின்னா வெளியில வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த செரம் உள்ளுக்குள்ள போய் அதோட வேலையை பார்க்க, வெளியில ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகேங்களா? பட் இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கனால நைட் டைம் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அதை எதுவுமே போடல, பட் நான் சொல்றது என்னன்னா இது நைட் டைம் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மேல வந்து ஒரு கிரீம் போட்டு பேக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆம்பர் கிளாஸ் பாட்டில்ல தான் வந்திருக்கு. ஒரு எல்லோ கலர்ல வந்திருக்கு. ஒயிட் கேப் பார்க்கும் போதே நல்லா அட்ராக்டிவா தான் இருக்கு. சோ உள்ளுக்குள்ள இதுதான், எடுத்து பார்த்தா இப்படிதான் வருது. அதே சேம் அந்த கிரீமுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதேதான். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஜெல் டெக்ஸ்டர்ல வர்றதுக்கு நம்ம சோடியம் ஹைலரோனேட் யூஸ் பண்றோம் இல்லையா, அது மாதிரி. சோ இது இப்படி பண்ணா ஸ்கின்ல அப்படியே அப்சர்வ் ஆயிடும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்கும் டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னா இருந்தாலும் சரி. ஏன்னா இதுல ஆயில் கண்டென்ட் கிடையாது. ஸ்கின் இரிட்டேஷன் ஆகல. இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்ற அந்த கிரீமை வந்து நீங்க டெஃபினட்டா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இதை எடுத்து இன்னர் எல்போல நீங்க செக் பண்ணிட்டு மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இது டெஃபினட்டா பிஹெச் செக் பண்ணிருக்காங்க. பிகாஸ் எனக்கு வந்து எந்த ஸ்கின் இரிட்டேஷனும் நடத்தல, எனக்கு எந்த ஸ்கின் இரிட்டேஷனும் ஆகல. ஸோ டெஃபினட்டா இது சில பேருக்கு இது செட் ஆகும். சில பேருக்கு நீங்க ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாச்சும் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது இம்மீடியட்டா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 84 ருபீஸ்க்கு 2 mlங்கிறது வர்த்து தான். அவங்க எப்படி அவ்வளோ கம்மி ரேட்ல கொடுக்குறாங்கன்ட்டு என்னால இன்னுமே கெஸ் பண்ண முடியல. பட் வாங்கி பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. இது ஆக்சுவலா நான் ஒரு 1 வீக்குக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஆக்சுவல் ஃபேஸ்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் அது இதெல்லாம் ரொம்ப கிடையாது, லைட்டா தான் இருந்தது. பட் 1 வீக்ல எனக்கு வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்க போட்டு பார்த்துட்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி என்னோட வியூஸ் அஸ் வெல் அஸ் வந்து என்ன பேக்கேஜிங்ல போட்டிருக்காங்கிறத நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். ஸோ நீங்க டெஃபினட்டா 1 டைம் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அண்டர் தென் இட்ஸ் பை.